பியூஷ் கோயலை சந்தித்த அடுத்த நொடியே அண்ணாமலை கொடுத்த லிஸ்ட். அமித்ஷா தப்பு செய்துவிட்டார். 70 தொகுதி கேட்க வேண்டிய இடத்தில் 27 கேட்பதா? தமிழ்நாட்டில் பாஜகவை முடக்க பார்க்கிறதா டெல்லி? 2029 நடக்கப் போவதை சொல்லி அதிரவிட்ட அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் தலைவராக இருந்த காலகட்டத்தில் பாஜகவை தமிழ்நாடு முழுக்க வளர்க்க தொடங்கிவிட்டார். ஏற்கனவே பெயரளவுக்கு இருந்த நிர்வாகிகளை ஓரங்கட்டிவிட்டு துடிப்பான இளைஞர்களை பொறுப்புக்கு கொண்டு வந்து கட்சியை வளர்த்தெடுத்தார். அதற்கு முன்பு வரை கோவை மற்றும் கன்னியாகுமரியில் மட்டும் மக்களுக்கு பரிச்சயமாக இருந்து வந்த பாஜக அண்ணாமலையின் வருகைக்கு பிறகுதான் தமிழ்நாடு முழுக்க பரவலாக வளரத் தொடங்கியது. திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை பாஜகவை கண்டு பயப்படும் நிலையை உருவாக்கினார் அண்ணாமலை. இந்த நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் நேற்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சென்னையில் சந்தித்தார் அண்ணாமலை. அப்போது அவருக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்றவர் தனது கையோடு கொண்டு வந்திருந்த ஒரு லிஸ்டையும் அவரிடத்தில் கொடுத்தார். இந்த சந்திப்பு சென்னையில் உள்ள ஐடிசி சோலா ஹோட்டலில் நடைபெற்றது. அப்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் அரை மணி நேரம் அமர்ந்து தேர்தல் வியூகம் குறித்து விவாதித்துள்ளார் அண்ணாமலை. குறிப்பாக தான் பாஜகவின் மாநில தலைவர் ஆனபோது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் புதிய தலைவர்களை கொண்டு வந்ததாகவும் அவர்கள் எல்லாம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியின் வளர்ச்சிக்காக கடுமையாக பணியாற்றி வருகிறார்கள். அதுபோன்ற நபர்களுக்கு தேர்வில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று 7 தொகுதிகள் மற்றும் வேட்பாளர் பட்டியலை கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை. குறிப்பாக திருப்பூர் தெற்கு, அரவக்குறிச்சி, புதுக்கோட்டை, வாசுதேவநல்லூர், சூலூர், பழனி, பல்லடம் போன்ற தொகுதிகளில் எல்லாம் பாஜக நிர்வாகிகள் பெரிய அளவில் வாக்கு வங்கியை உருவாக்கியுள்ளார்கள். இவர்கள் நான் தலைவரான பிறகு நியமிக்கப்பட்டவர்கள் என்றாலும் தான் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகும் கூட பாஜக வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியை அதிமுகவுடன் நாம் கேட்டு பெற வேண்டும். அதில் சில தொகுதிகளுக்கு என்னுடைய ஆதரவாளர்களை வேட்பாளர்களாக களமிறக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கோரிக்கை வைத்திருக்கிறார். அதற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இது குறித்து தான் பரிசீலிப்பதாக அண்ணாமலை இடத்தில் தெரிவித்துள்ளாராம். அது மட்டுமின்றி அதிமுக இடத்தில் 27 தொகுதிகளை பாஜக வாங்கியிருப்பது குறித்து தனது அதிருப்தியையும் கூறியிருக்கிறார் அண்ணாமலை. அப்போது கடந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் 11.7% வாக்குகளை நாம் பெற்றுள்ளோம். அப்போது அதிமுகவுக்கு 23% வாக்குகள் கிடைத்தன. அந்த அடிப்படையில் தொகுதி பங்கீடு நடத்தி இருந்தால் பாஜகவுக்கு 70 தொகுதிகளுக்கு மேல் இந்த தேர்தலில் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் கடந்த முறை 20 கொடுத்தோம், இப்போது 27 கொடுக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி சொன்னால் அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வதா? கட்டமைப்பு இல்லாத காங்கிரஸ் கட்சியே திமுகவிடமிருந்து 28 தொகுதிகளை பெற்றுள்ளார்கள். ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டையும் வாங்கியுள்ளார்கள். ஆனால் மத்தியில் ஆட்சியில் இருந்தும் அதிமுகவுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தும் கூட காங்கிரஸ் கட்சியின் எண்ணிக்கையை விட ஒரு தொகுதி குறைவாகவே பெற்றுள்ளோம். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிய அண்ணாமலை, இப்போது நாம் பெற்றுள்ள இந்த 27 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கு 80,000 ஓட்டுகளை வாங்கி அத்தனை தொகுதியிலும் வெற்றி பெறுவது நடைமுறையில் சாத்தியமில்லை. அப்படி வாங்கினாலும் கூட நமக்கு 21 லட்சம் வாக்குகளே கிடைக்கும். தமிழ்நாட்டில் எப்போதுமே 75% ஓட்டுகள் பதிவாகி வருகிறது. மொத்தம் தமிழகத்தில் 5.67 கோடி வாக்காளர்கள் உள்ளார்கள். அதில் 4.24 கோடி ஓட்டுகள் பதிவாகி வருகிறது. அதோடு 21 லட்சம் ஓட்டுகளை ஒப்பிடும்போது நமக்கு கிடைக்கப் போவது 5% வாக்குகள் மட்டுமே. அதனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் 11.7% இருந்த பாஜகவின் வாக்கு வங்கி இந்த முறை 5% என்கிற சரிவை சந்திக்கப் போகிறது. அடுத்து வரப்போகிற மக்களவைத் தேர்தலில் நமக்கு சீட்டுகளை குறைப்பார் எடப்பாடி பழனிசாமி. உங்களது இந்த செயல்பாடு வளர்ந்து வரும் பாஜகவை முடக்கும் ஒரு செயலாகவே அமைந்திருக்கிறது என்று அமித்ஷா எடுத்துள்ள முடிவுக்கு தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் அண்ணாமலை. அதை கேட்ட பியூஷ் கோயல், இந்த தொகுதி பங்கீட்டை அமித்ஷாவும் எடப்பாடியும் எடுத்ததால் இது குறித்து நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது என்று கூறியுள்ளார். அதோடு அண்ணாமலை இடத்தில் உங்களை சிங்காநல்லூர் அல்லது சூலூரில் களமிறக்க கட்சி மேலிடம் முடிவெடுத்துள்ளது என்று அவர் கூறிய போது, இந்த தேர்தலில் போட்டியிடும் எண்ணத்தில் நான் இல்லை. இப்போது வரை கட்சி தலைமை என்ன சொல்கிறதோ அதை செய்து வருகிறேன். ஒருவேளை நீங்கள் போட்டியிட்டுதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் நான் போட்டியிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கோவைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் அண்ணாமலை. இப்படி தொகுதி பங்கீடு சம்பந்தமாக கடந்த 2 தினங்களாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னையில் முகாமிட்டுள்ள நிலையில் இன்று பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷும் சென்னை வருகிறார். பாஜகவுக்கு 27 தொகுதிகள் என்று பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்பாளர்களை பல தொகுதிகளுக்கு இன்னும் முடிவு செய்யவில்லை. அந்த வகையில் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்பது சம்பந்தமாக ஆலோசனை நடத்தவே PL சந்தோஷ் சென்னை வருவதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. வாழ்வா சாவா கட்டத்தில் எடப்பாடி.
இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால் அதிமுக மொத்தமும் காலி. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆனதிலிருந்தே அவர் சந்தித்த எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி பெற்றதில்லை. அதோடு அவர் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போதிலும் பாஜகவின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தான் தமிழக அரசியலில் அடித்து ஆடிக்கொண்டிருந்தார். அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாமலையா எடப்பாடியா என்று கேள்வி கேட்கும் நிலையில்தான் இருந்தது. அந்த அளவுக்கு அதிரடியான அரசியல் செய்தார் அண்ணாமலை. இப்படி அவர் தன்னை விட அரசியலில் அடித்து ஆடியதால் தான் அண்ணாமலை தலைவர் பதவியில் நீடித்தால் நமக்கு ஆபத்து என்று இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததும் மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்று அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்தார் எடப்பாடி. அதோடு எடப்பாடி மீது அதிருப்தியில் இருந்த பல அதிமுகவின் மாஜிகள் திமுகவில் இணைந்து விட்டார்கள். குறிப்பாக ஓபிஎஸ் கூட திமுகவில் இணைந்திருக்கிறார். இதன் காரணமாக அதிமுகவின் பலன் கணிசமாக குறைந்திருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. இதன் காரணமாக கூட்டணி வலுவாக இருந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்பதற்காக பல கட்சிகளில் ஒன்றிணைந்து தற்போது தொகுதி பங்கீட்டை நடத்திவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. முக்கியமாக 2024 மக்களவைத் தேர்தலில் 34 தொகுதியில் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியடைந்தது. 7 தொகுதிகளில் டெபாசிட்டே போய்விட்டது. குறிப்பாக மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட 45 சட்டசபை தொகுதிகளில் அதிமுகவை பாஜக முந்தியது. அந்த வகையில் மொத்தம் 76 சட்டசபை தொகுதிகளில் பாஜகவும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் அதிமுகவை விட அதிக வாக்குகளை பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் பாஜகவுடன் மீண்டும் அதிமுக கூட்டணி வைத்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயமாகவே அமைந்திருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக இந்த சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றால் மட்டுமே அவரால் அதிமுகவை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கிற சூழலும் உருவாகி இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக இது சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்காமல் கோட்டை விட்டால் அதிமுகவில் நீடித்துள்ள மேலும் பல முக்கிய மாஜிகளும் எடப்பாடியை நம்பாமல் வெளியேறிவிடுவார்கள். அதோடு தற்போது அதிமுக கூட்டணிக்குள் வந்திருக்கிற டிடிவி தினகரன் மட்டுமின்றி சசிகலா உள்ளிட்டோரும் கட்சிக்குள் வந்து தேவையில்லா குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார்கள். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் மற்ற அதிமுக மாஜிகளும் அவரை நம்பாமல் வெளியேறி விடுவார்கள். முக்கியமாக பாஜக, தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளில் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் ஐக்கியமாகி விடுவார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். அதனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா சாவா தேர்தலாகும். இதில் தப்பி தவறி அவர் தோற்றுவிட்டால் அதிமுகவில் தற்போது இருந்து வரும் பாதி பேர் பாஜகவுக்கும் மீதி பேர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் சென்று எடப்பாடியை தனி மரமாக்கி விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் எடப்பாடியும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக பெரிதாக எந்தவித சலசலப்பும் நடத்தாமல் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுத்துள்ள எடப்பாடி பழனிசாமி தற்போது மு.க.ஸ்டாலினுக்கு போட்டியாக அதிரடி வாக்குகளை எல்லாம் வெளியிட்டு வருகிறார். இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்பது வேறு கதை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பெரிய அளவில் அடித்து விட்டு வருகிறார். இது தமிழக அரசியலில் தனக்கு கிடைத்திருக்கும் கடைசி ஆயுதம் என்பதால் முடிந்த வரைக்கும் அடித்து ஆடுவோம் என்கிற கோணத்தில் அவர் இறங்கி அடிப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள்.